தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை நந்தனத்தில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் 13வது நாளாக பணி நிரந்தரம் வழங்க கோரி அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் வாயிலில் ரிப்பன் கட்டி அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பன்னோக்கு மருத்துவ பணியாளர்கள் இன்று 13வது நாளாக சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வருகின்றனர். இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டது கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து 12 நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 13வது நாளாக தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் பண்ணிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு? இப்போ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுமார் 2013 வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா இனச்சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அதுக்கு முறையான வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தொடர்ந்து அவங்கள முறைப்படுத்தி அரசாங்க கோப்புகளை எல்லாம் ரெடி பண்ணி பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் நாங்கள் தினக்கூலி அடிப்படையில் எங்களுக்கு மாவட்ட அலுவலகம் மூலமாக சம்பளம் தர்றாங்க. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் என்பது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இவங்க போட்டது தான். எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போட்டதை கவர்மெண்ட் தான் எங்களை ரெகுலர் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் இப்போ அமைச்சர் எங்கள் விஷயத்தை முழுசும் அமைச்சருக்கு தெரியலன்னு தான் நாங்கள் நினைக்க வேண்டியது வருது. அமைச்சரை நாங்கள் குறை சொல்லணுன்றது எங்கள் நோக்கம் அல்ல. நாங்கள் 6 சங்கம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் இருக்கிறது 2756 பேர் ப்ளஸ் ஒரு 4350 பேர் அரசு மருத்துவமனை. இதில் இருக்கிற சங்கம் 4 பேர் இருக்கோம். இந்த 4 சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைப்பு பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்க கூட்டமைப்பாக இப்போ நாங்கள் நிற்கிற எல்லாருமே 4 சங்க தலைவர்கள் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நிற்கிறோம். எங்களுக்குன்னு இன்னொரு பிம்பம்லாம் யாரும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்டுத்தான் நாங்கள் இன்னைக்கு 13 நாளாக இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கோ அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிறதுக்காகவோ அரசாங்கத்தை யாரோ தூண்டுதல் பண்ணுறாங்கன்ற சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை. குப்பை கூட்டுறோம், சாக்கடை அள்ளுறோம், லெட்டின் கழுவுறோம். இந்த மாதிரி மோசமான வேலைகள்லாம் நாங்கள் 5 வேளை 6 வேளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய திறமையோ வல்லமையோ எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வேறு யாராவது சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்டு நாங்கள் நடக்கணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் 57 வயசு 56 வயசு 40 வயசு தோழர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் ரிட்டையர்ட் ஆனால் கூட அவங்க வாழ்வாதாரம் கிடையாது. மாண்புமிகு அமைச்சருக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏடிஎம்கே பீரியட்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் கொரோனா காலத்தில் நாங்கள் ஏடிஎம்கேல டிஎம்கே பீரியட்லேயே அப்பாயின்மெண்ட் ஆனவங்க நாங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிறோம். கொரோனா காலத்தில் நாங்கள் எங்கே செஞ்ச வேலை யாரும் செஞ்சுருக்க முடியாது. அவ்வளோ வேலைகளை செஞ்சு எங்கள் தோழர்களை நிறைய பேர் இறந்துருக்காங்க. இன்றைக்கி அந்த குடும்பமெல்லாம் அனாதியாக தெருவில் நிற்கிது. ஏழு குறைந்தபட்ச அரசாங்கத்தினுடைய உதவி கூட எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஒரு பணி ஒரு வாய்ப்பும் கூட கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் ஒற்றுமையாக அகிம்சை வழியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு. இதே அமைச்சர் எங்களை கூப்பிட்டு சொன்னார், உங்களை முதலமைச்சர் வரட்டும் கொடிசா வளாகத்தில் வச்சு உங்களுக்கு நான் ஒரு விக்டோரியா ஹாலில் உங்களுக்கு பணி நியமன ஆணை கண்டிப்பாக வழங்குறேன்னாரு. அன்றைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன்ட்ட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார். அப்போ அந்த ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி சொன்னார், 100% நியாயமானது உங்கள் கோரிக்கை.